Hello friends, welcome to P Square Fashion Hub. குர்த்தி இல்லை மேக்ஸியில் ஃப்ரண்ட் நெக்கில் மட்டும் டிசைன் எப்படி கொடுக்கணும், இல்லை கேதர்ஸ் ஃப்ரண்ட்டில் மட்டும் எப்படி கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைனிங் ஃபேப்ரிக்கை 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். கார்னரில் ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணி நெக் லைனும் ஷோல்டர் வித்தும் மார்க் பண்ணியிருக்கேன். ஷோல்டர் 15 இன்ச்சஸ்ஸு, அதுலேருந்து 2 மைனஸ் பண்ணி 13 டிவைடட் பை 2 6.5 இன்ச்சஸ் அதுதான் செப்பரேட் பண்ணியிருக்கேன். 3.5 இன்ச்சஸ் ஆகும், 3 இன்ச்சஸ் ஆகும். ஷோல்டரில் ஸ்லோப் வந்து 0.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஆர்ம் ஹைட்டு நான் இங்கே 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். செஸ்ட்டு லைன் மார்க் பண்ணிவிட்டு அதில் செஸ்ட்டு ரவுண்டு டோட்டல் ரவுண்ட் டிவைடட் பை 4 ப்ளஸ்ஸு சீம் மார்க் பண்ணியிருக்கேன். ஆர்ம் கர்வு ட்ரா பண்ணிடலாம். டோட்டல் ஆர்ம் ஹைட்டோட சென்ட்ரு பாயிண்ட் எடுத்துகிட்டு அதிலிருந்து 1/4 இன்ச்சு இன்வெர்ட்டாக மார்க் பண்ணிக்கிட்டு ஆர்ம் கர்வ் யூஸ் பண்ணி ஃப்ரண்ட்டு பேக்கு நெக் லைன் ரெண்டுமே நான் ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட்லேருந்து பஸ்ட்டோட ஹைட்டும் வேஸ்ட்டோட ஹைட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பஸ்ட்டோட ரவுண்டு மெஷர்மெண்ட்டு, வேஸ்ட்டோட ரவுண்டு மெஷர்மெண்ட்டு. ஸோ டோட்டல் பஸ்ட்டு ரவுண்டு டிவைடட் பை 4 ப்ளஸ்ஸு சீம். அதே மாதிரி தான் வேஸ்ட்டு ரவுண்டும் மார்க் பண்ணிக்கலாம். செஸ்ட்டு பஸ்ட்டு வேஸ்ட்டு ரவுண்டு மூணையுமே வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நெக் லைன் மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு நெக்கு, பேக் நெக்கு. ஃப்ரண்ட்டு 6 இன்ச்சஸ்ஸு, பேக் வந்து 7 இன்ச்சஸ்ஸு. பாக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி உங்களுக்கு கர்வு ட்ரா பண்ணிக்கோங்க. யூ நெக்கு தான் ட்ரா பண்ணுறேன். ஏலைன் ஸ்கர்ட்டுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம வேஸ்ட்டு ரவுண்டு மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துலேருந்து ஸ்கேலை வச்சு உங்களுக்கு எவ்வளோ ஃபேப்ரிக் எக்ஸஸாக இருக்கோ அவ்வளோ தூரம் வந்து ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் மார்க் பண்ணிவிடுங்க. ஃப்ளேர் நம்மக்கிட்ட இருக்கிற ஃபேப்ரிக்கை பொறுத்து இல்லை நமக்கு எவ்வளோ எக்ஸஸாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். டாப்போட ஹைட்டு என்னங்கிறதையும் மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா மடிச்சடிக்கிறதுக்கான ஃபேப்ரிக்கும் கொடுத்துருங்க. டாப்போட எண்டில் 3 இன்ச்சஸோட ஹைட்டில் நீங்கள் லைட்டாக கர்வு பெண்ட் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ளேரோட எண்டு பாயிண்ட்டுக்கு. ஏலைன் ஃபுல்லாகவே நம்ம ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம். இப்போது எக்ஸாக்டாக இருக்கிற ஃபேப்ரிக்கை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஐடென்டிஃபிகேஷனுக்கு ஃப்ரண்ட்டு பேக்கு மார்க் பண்ணிக்கோங்க. பேக்கு நெக்கு வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டு நெக்கு நம்ம கட் பண்ண வேண்டாம், ஏன்னா நம்ம டிசைன் பண்ண போகிறோங்கிறதுனால பேக்கு நெக்கை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டு நெக்கில் சென்டரோட நாச்சஸும் நெக்கு வித்தோட பாயிண்டில் நாச்சஸும் மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டு பேட்டர்னில் ஃப்ரண்ட்டு ஆர்ம் மட்டும் தனியாக ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு மெயின் ஃபேப்ரிக் ஃப்ரண்ட்டு பேக்குக்கு தனித்தனியாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து ஃப்ரண்ட்டு நெக்குக்கு வந்து நம்ம ப்ளீட்டு கொடுக்க போகிறோம் இல்லையா, அதனால் அது மட்டும் 6 இன்ச்சோட டிஃப்ரென்ஸில் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ப்ளீட் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து எக்ஸஸாக ஃபேப்ரிக்கு வந்து கொடுத்துக்கலாம். 6 இன்ச்சஸ் இல்லை 10 இன்ச்சஸ் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. லைனிங் ஃபேப்ரிக்கை விட மெயின் ஃபேப்ரிக்கோட ஹைட்டு ஒரு 3-4 இன்ச்சஸ் நான் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். கொஞ்சம் கிளாத் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க மெயின் ஃபேப்ரிக்கை. பேக் பீஸோட லைனிங் அண்ட் மெயின் ஃபேப்ரிக் ரெண்டையும் தனியாக எடுத்துருங்க. ஃப்ரண்ட்டில் நெக் டிசைன் கொடுக்க போகிறோம் இல்லையா, அதுக்காக நான் இப்போ எக்ஸ்ட்ரா லைனிங் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். லைனிங்கில் என்னென்ன மெஷர்மெண்ட்டு நம்ம ட்ரா பண்ணமோ அதே மெஷர்மெண்ட் நெக் லைன், நெக்கு ஹைட்டு மார்க் பண்ணிக்கலாம். நெக்கு டிசைன் எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அதையும் மார்க் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து ஒரு 11 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் 14 இன்ச்சஸ் 15 இன்ச்சஸ் வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். அதை வந்து மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக்லேயும் எக்ஸ்ட்ரஸாக நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஷோல்டர் வித்தில் ஒரு 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணிக்கோங்க. சேம் மார்க்கிங்கை நான் லைனிங்லேயும் மார்க் பண்ணுறேன். நெக்கு வித்து 3.5 இன்ச்சஸ்ஸு. இப்போ ஷோல்டர் வித்தில் நெக்கு டிசைன் வர்றது வந்து 2 இன்ச்சஸும் நான் மார்க் பண்ணிவிட்டு கீழேயும் 3.5 இன்ச்சஸ்ஸு அப்புறம் எக்ஸ்ட்ரா போட்டால் 2 இன்ச்சஸ்ஸு அது வந்து பாக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்கு டீப் வந்து ஃப்ரண்ட்டுக்கு 6 இன்ச்சஸ்ஸு அதையும் மார்க் பண்ணிவிட்டு பாக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வந்து 1/2 இன்ச்சு. ஸோ கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சைட்லேயும் 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்காக மார்க் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மெயின் ஃபேப்ரிக்லேயுமே வந்து நம்ம ட்ரா பண்ணணும். அதே மாதிரி ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக்கில் நெக்கு வித்து ஷோல்டர் லைனு இதையும் மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. இந்த ஏற்கனவே நம்ம ட்ரா பண்ண லைனோட கனெக்ட் பண்ணி பாக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ இதுக்குமே ஸ்டிச்சிங்க்கான அலவன்ஸ் கொடுத்துருங்க. 1/2 இன்ச்சு சைடில் 1/2 இன்ச் கொடுத்துருங்க. அதே மாதிரி கீழே இப்போ நெக் லைன் ட்ரா பண்ணோம் இல்லையா, அதுக்கும் ஒரு 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்காக கொடுத்துருங்க. நெக் லைன் ட்ரா பண்ணோம் இல்லையா, அந்த கிளாத்தில் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாமே வந்து ட்ரிம் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ மெயின் ஃபேப்ரிக்கில் நம்ம ட்ரா பண்ணோம் இல்லையா, அதை வந்து கட் பண்ணி ட்ரிம் பண்ணிவிடுங்க. இப்போ ஸ்கொயராக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இல்லையா, அதில் சென்டர் நாச் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம வந்து கேதர்ஸ் கொடுக்க போகிறோம். நீங்கள் ப்ளீட்டும் கொடுக்கலாம், கேதர்ஸும் கொடுக்கலாம். ஸோ சென்டர்லேருந்து நீங்கள் வந்து ஈவனாக வந்து கேதர்ஸ் மேக் பண்ணணும். லாங் ஸ்டிச் போட்டு த்ரெட்டை நம்ம புல் பண்ணோன்னா கேதர்ஸ் வரும் இல்லையா, அந்த மெத்தடு தான் நீங்கள் யூஸ் பண்ணுறேன். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்லைன் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு அந்த பீஸ் வச்சு செக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட்டு ரைட் ரெண்டுமே ஈவனாக கேதர்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம எக்ஸ்ட்ரா 6 இன்ச்சு தான் எடுத்தோம். அதனால் ப்ளீட்டோ கேதர்ஸோ கொஞ்சம் கம்மியாக தான் வரும். நீங்கள் ஒரு 10 இன்ச் மேலே எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கேதர்ஸ் வரும் ஃப்ரண்ட்டில். ஈவனாக கேதர்ஸை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து கேதர்ஸ் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். ஃப்ரண்ட் நெக்குக்கு மட்டும் வேறு கிளாத்து கொடுக்குறோம் இல்லையா, டிசைனர் ஃபேப்ரிக், அதை எடுத்துகிட்டு டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அது மேலே இந்த லைனிங் கிளாத்தை வச்சு எக்ஸ்ட்ரா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த லைனிங்கையும் இந்த டிசைனர் ஃபேப்ரிக்கையும் ஓவராலாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துகிட்டு நெக் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ 2 சைடுமே நெக் லைனை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. சென்டரில் நாச் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக் லைனில் ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற நெக் லைனை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இந்த நெக் பீஸ் இருக்கு இல்லையா, இதை மெயின் ஃபேப்ரிக்கோடு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ டிசைனர் ஃபேப்ரிக்கை ரைட்டு வச்சு 1/2 இன்ச்சு இல்லை 1 சென்டிமீட்டர் சீம் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்து அந்த ஸ்கொயரோட கார்னர் வரும்போது அந்த இடத்துல மெயின் ஃபேப்ரிக்கை உள்ளே வந்து கிராஸாக கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு கார்னர் வந்து நல்ல ஷேப் கிடைக்கும். இதே மாதிரி இன்னொரு கார்னர் வரும் இல்லையா, அங்கேயுமே வந்து கிராஸாக கட் பண்ணி விட்டுட்டு மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் ஃபேப்ரிக்கையும் வந்து அட்டாச் பண்ணிடுங்க. நெக் லைன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்டு டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங் ஃபேப்ரிக்கையும் ஃப்ரண்ட்டுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். லைனிங் ஃபேப்ரிக்கை மெயின் ஃபேப்ரிக்கோடு அலைன் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே ஓவராலாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக இது 2 ஃபேப்ரிக்குமே வந்து ரொம்ப வளவலன்னு இருக்கிற ஃபேப்ரிக் கிரேப்பு அப்படின்றதுனால நான் நிறைய இடத்துல பின் பண்ணி ரொம்ப செக்யூர்டாக தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் கிரேப் லைனிங் யூஸ் பண்ணுறீங்க இல்லை சிந்தட்டிக் மாதிரியான ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக பின் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸஸாக ஃபேப்ரிக் வந்து இல்லாமல் இருக்கும். ஃப்ரண்ட்டு ஃபுல்லாகவே நம்ம வந்து அட்டாச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்கிற ஃபேப்ரிக்கை ட்ரிம் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம்.
நெக்ஸ்ட்டு பேக் பீஸ் ரெடி பண்ணிடலாம். அதுலேயுமே வந்து லைனிங் ஃபேப்ரிக், மெயின் ஃபேப்ரிக் ரெண்டையுமே வந்து நான் பின் பண்ணி செக்யூர் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணுறேன். ஓவராலாக வந்து நெக் லைன்லேருந்து கீழே டாப் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிற ஃபேப்ரிக்கை ட்ரிம் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். டாப்போட எண்டில் லைனிங் ஃபேப்ரிக்கையும் 1/2 இன்ச் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி மெயின் ஃபேப்ரிக்கையும் 1/2 இன்ச் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இப்போது ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஷோல்டரை அட்டாச் பண்ணிக்கலாம். 1 சென்டிமீட்டர் சீம் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பயாஸ் ஸ்ட்ரிப்பு யூஸ் பண்ணி நெக் லைன் ஃபுல்லாகவே கன்சீல் பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு 1.5 இன்ச் மாதிரி நான் பயாஸ் ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன். லென்த்து நெக் லைனை பொறுத்து எடுத்துக்கோங்க. அதை 2ஆக ஃபோல்ட் பண்ணி சும்மா ஒரு எண்டில் ஒரு ஸ்டிச் பண்ணி ரஃப் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. பயாஸ் பீஸை நெக் லைனில் வச்சு 1/4 இன்ச்சு சீமில் ஓவராலாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்க ஸ்ட்ரிப்பை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஓவராலாக நாச்சஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரிப் அட்டாச் பண்ணோம் இல்லையா, அதை ரைட் சைடாக டேர்ன் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அங்கே ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. இது வந்து சென்டரில் இருக்கணும். மெயின் ஃபேப்ரிக்குக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரிப் அட்டாச் பண்ணோம் இல்லையா, அந்த ஃபேப்ரிக்கோட சென்டரில் ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபேப்ரிக்கை வந்து ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டிச் வந்து ஈஸியாக விழும். இப்போ கிளாத்தை பேக் சைடு டேர்ன் பண்ணிவிட்டு இப்போ 1/4 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஈவனாக வந்து அலைன் ஆகி ஸ்டிச் பண்ண முடியும். 1/4 இன்ச்சு சீமில் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக் லைன் கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த குர்த்திக்கு ஸ்லீவ் டிசைன் வந்து 3/4 ஸ்லீவ் டிசைன் வச்சுருக்கேன். பார்டரில் நம்ம நெக் லைனில் என்ன நெக்கு பீஸ் கொடுத்தோமோ அதே பீஸை வந்து நான் இங்கேயும் பார்டரில் கொடுத்துருக்கேன். எப்படி ஸ்லீவ் கட் பண்ணேங்கிற வீடியோவை நான் இதில் காட்டலை, வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால. ஸ்லீவ் வந்து அலைன் பண்ணி 1 சென்டிமீட்டர் சீம் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 ஸ்லீவும் ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஃபேப்ரிக்கை ராங் சைடாக டேர்ன் பண்ணி 1.5 இன்ச்சு சீம் கொடுத்து ஸ்லீவோட எண்டுலேருந்து பாட்டம் வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஸ்லீவ்லேருந்து எண்டு வரைக்குமே வந்து நான் பின் பண்ணி தான் வந்து இப்போது ஸ்டிச்சே பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு சைடும் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா லைன் குர்த்தா ரெடி ஆயிரும். மெயின் ஃபேப்ரிக்கில் நம்ம கீழே மடிச்சடிக்கிறதுக்கு மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரோல்டு ஹெம் ஃபுட்டர் யூஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ட்ரெஸ்ஸோட ஃபைனல் அவுட்ஃபிட் இது தான். ஸோ ஃப்ரண்ட்டில் நம்ம வந்து கேதர்ஸ் கொடுத்துருக்கோம். அது அழகாக ஈவனாக இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்லீவ் வந்து 3/4 ஸ்லீவு, பார்டர் வந்து ஒரு 2.5 இன்ச்சஸில் நான் வச்சுருக்கேன். கீழே லைன் ஸ்கர்ட்டு ப்ளஸ் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணது வந்து ரோல்டு ஹெம் ஃபுட்டர் யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு நல்ல வேவினஸ் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.